நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா? வாழ்த்துக்கள். அவர் யார் ஓட்ட பிரிப்பார்? அப்படி இல்லை, அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினா இருக்க போகுதே ஒழிய, ஒரு புதுசா ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேற எந்த பாதிப்பும் இப்ப பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அவர் தான் கருத்து சொல்லியிருக்கார். அதனால பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தங்களை கொண்ட நடிகர் விஜயின் அரசியல் கட்சி எதிர்காலத்தில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் சையத் ஹசீனா தெரிவித்திருக்கிறார். 2008 முதல் முறையாக அவர் ஒரு தேர்தலை நடத்துகிறார். நாங்கெல்லாம் அதில் ஒரு டேலண்ட் ஹேண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் நாங்கள் செலக்ட் ஆகிறோம். அப்போதே விஜய் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து ராகுல் காந்திஜியை பார்த்தவர், தான் காங்கிரஸில் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்தவர். கண்டிப்பாக அவருடைய சித்தாந்தம் காங்கிரஸை நோக்கிதான், அவருடைய சித்தாந்தம் மதவாதத்தை எதிர்த்துதான். அப்படின்னும் போது இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் எங்களுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.